டோன்ட் வரி ருக்கு. உன்னை பத்தின எல்லா விவரமும் குட்டி என்கிட்ட சொன்னார். நீ பரீட்சை எழுத எக்ஸாம் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து பர்மிஷன் வந்துருச்சு. நீ கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல சொல்ல அதை வேற ஒருத்தரை எழுதினா போதும். அதுக்காக நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? நல்லா படிச்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் என் கடமையை தானே செஞ்சேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். போயிட்டு வரேன் சார். உங்களுக்கு வெண்ணிலா, இது சாக்லேட். எக்ஸாம் எழுத இவ்ளோ ஈஸியா பெர்மிஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை குட்டி. அதுக்காக ஒரு சின்ன ட்ரீட். பரீட்சை எழுத பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். சரி, நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணமா? ஐயோ, ஐஸ்கிரீம் மாத்தி எடுத்துட்டேன். இன்னொரு கப் சொல்லட்டுமா? எதுக்கு? உனக்கு. எனக்கு இது போதும். சாரி சாரி. நமக்குள்ள உள்ள ஒருத்தமையை பத்தியோ நாம எப்ப மீட் பண்ணாலும் மோதிக்கிறோம். நல்ல வேலை உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இல்ல. ஒரு சந்தேகம், அன்னைக்கு உயிர் போற மாதிரி கார் அடிச்சதுக்கே நீ கோச்சுக்கல. இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஐஸ்கிரீம் உரிய போறது, அதை தட்டி விட்டதுக்கு கோவப்பட்டு சொக்கா பிடிச்சிட்ட. என்ன விஷயம்? இன்னொரு சந்தேகம், அந்த ஐஸ்கிரீம்ல என்ன இருக்கு? எனக்கு தெரியும் சொல்லு. ஐஸ்கிரீம் தவிர ஏதோ சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கு. சொல்லு சொல்லு. ஒண்ணு இல்ல டாக்டர். ஒண்ணும் இல்லங்கிறது இவ்வளவு வகையோட சொல்ற? ஒத்து அதை விடுங்க டாக்டர். அதான் இந்த ஒண்ணு இல்லையா? அவங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமா? இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அவங்கள சாப்பிட சொல்லி நீ சாப்பிட்டுரு. டாக்டர், என்ன 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 என் காலேஜ் நேரத்தில் நான் எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பேன். அதனால தானே உடம்பு எப்படி இருக்கு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன், பயப்படுறிய. ஹாய், ஐ எம் கணேஷ், டாக்டர் கணேஷ், குட்டியோட ஃப்ரெண்டு. வணக்கம் டாக்டர். அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிறவிலே பார்வை இல்லையா? இல்ல டாக்டர், கொஞ்ச நாள் முன்னாலதான் எனக்கு பார்வை போச்சு. ஐயோ குட்டி, என் ஃப்ரெண்ட் ஃபிளாரன்ஸ் பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காரு. நாளைக்கு திரும்பி ஜெர்மன் போறாரு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்களை அவர்கிட்ட கூட்டு போய் திரும்பவும் கண்பார் வருமானு கேட்டுக்கலாமே. நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு போறாரு? நாளைக்கு 12 மணிக்கு. டாக்டர், அதுக்கு முன்னாடி எப்படியா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ட்ரையல் இல்ல, கண்டிப்பா வாங்கி தரணும். அப்படியா? ஓகே, நாளைக்கு ஷார்ப்பா 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. டோன்ட் வரி, அவங்களுக்கு கண்பார்வை வந்துரும். வரமா? போலாமா? ஏண்டா டீ சொல்லி 1 hour ஆகுது, சட்டை பண்ண மாட்டேங்கிறான். நாயர், இப்ப டீ போட போறே இல்லையா? நாம தான் காசே கொடுக்கறது இல்லையா, எப்படி டீ கொடுப்பான்? என்னடா பெரிய பாக்கி கொடுக்க தெரியாது எங்களுக்கு. டேய், மரியாதை ஒரு டீ போடுறா. சாமி, ஒரு முட்டை போடாத ரொட்டி கொடு. என்ன சாமி, ரொட்டி எங்க முட்டை போடுமா? கோழி தான் முட்டை போடும். இரு இரு, மாலை கேட்டதை ஒண்ணு வச்சுக்கிறேன். ரொட்டி வேணா வேணா வேணா. என்ன சாமி, நீ ஒருத்த போது நான் இந்த கடையை க்ளோஸ் பண்றதுக்கு. என்ன இது? ஸ்பெஷல் சாயா. கேட்காமலே ஸ்பெஷல் சாயா வருது. கேட்காமலே ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட், விவா எல்லாம் தர்றான். கொஞ்சம் கஸ்டமரை தொந்தரவு பண்ணாண்டா. மனுஷனாயோ சூப்பர் டீடா. கஸ்டமரை கலஞ்சா டீ சூப்பரா வரணும்னு நினைக்கிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணு. டேய், அங்க கவனிச்சியா? ஓல்டு கஸ்டமர் வந்துகிட்டு இருக்கான். குட்டி வா குட்டி. எங்க காலையில இருந்து ஆளே காணோம். இப்பெல்லாம் எங்க அவர் நம்ம கூட சுத்துறாரு? டீ சாப்பிடுறியா? இப்பெல்லாம் சொன்ன உடனே டீ வரும். மதன், ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? டேய், 2000 எத்தனை சைபர்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு இப்படி வந்து கேட்டா நாங்க எங்கடா போவோம்? ஆமா, உனக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? ஜெர்மனில இருந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரா.
ருக்குவை காட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவருக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் வேணும். 50 100ன்னா நாயர்கிட்ட வாங்கிக்கலாம். திடீர்னு 2000ங்கிற. என் கையில ஒண்ணுமே இல்லையடா. இது வித்து பணத்தோட வாடா. என்ன குட்டி, இது அம்மா போட்ட மோதிரம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கழட்ட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப திடீர்னு. ருக்குக்காக தான் அந்த மோதிரத்தை வித்தேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. காலையில பணத்தோட வந்துரு, நான் வரேன்.